அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்வுக்கு படிக்கிறவர்களுக்கு பயன்படுகிற வகையில் வினாவிடைகள், எனக்கு தெரிந்த வினாவிடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய சேனலை பின்தொடர்ந்து வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்னூல் பள்ளிக்கூடங்களிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, அனைவருக்கும் எளிய முறையில் எடுத்து சொல்லப்படுகிற ஒரு இலக்கணம் நன்னூல். பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு. 5 இலக்கணம் அவர் எழுதியதாக ஒரு தகவல் உண்டு. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணம் அவர் எழுதியதாக செய்தி உண்டு. ஆனால் கிடைத்திருப்பதோ எழுத்தும் சொல்லும் மட்டுமே. அந்த 2 பரவாயில்லை, பயனுள்ளதாக தான் இருக்கிறது அல்லவா? அனைத்து படிப்பாளிகளுக்கும் அது பயனுள்ளதாகத்தான் இருந்திருக்கிறது, இருந்து வருகிறது இல்லையா? நன்னூலில் முதலில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? பாயிரம். பாயிரம் என்றால் என்ன? நூலுக்கு உள்ளே என்ன செய்தியை கூறியிருக்கிறார்களோ அதை தெளிவாக குறைந்த அடிகளில் நமக்கு கருத்தை தெரிவிப்பது பாயிரம். அந்த பாயிரம் 2 வகைப்படுகிறது. பாயிரம், பொது, சிறப்பு என 2 பாற்றே. நூற்பாவை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நூற்பா உங்களுக்கு தேர்வில் நீங்கள் மறந்துட்டா கூட டக்குன்னு மைண்டில் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் நூற்பா படிச்சுக்கணும். பொது, சிறப்பு என 2 பாற்றே. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்னு 2. சிறப்பு பாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நூலில் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை பற்றிய கருத்துக்களை மட்டும்தான் சொல்லணும். வேறு நூலை எடுத்து சொல்லக்கூடாது, வேறு நூலில் இருக்கிற கருத்தை சொல்லக்கூடாது. அதுதான் சிறப்பு பாயிரம்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு பாயிரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நுட்பா உண்டு. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனொடு ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. பாயிரத்தினுடைய இயல்பு என்ன? அதுவும் சிறப்பு பாயிரத்தின் இயல்பு இது. இப்ப ஆக்கியோன் பெயர், இந்த நூலை எழுதியது யாரு? அதான் ஆக்கியோன். எழுதியது யாரு? பவனந்தி முனிவர். வழிநூல், அவர் ஏற்கனவே இலக்கணம் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து படித்து அந்த கருத்தை மனதில் எடுத்துக்கொண்டு இவர் கருத்தையும் கலந்து எழுதுறது வழிநூல். எல்லை, நாட்டினுடைய எல்லையை பற்றி சொல்லுறது எல்லை. உங்களுக்கே தெரியும், வடக்கு என்ன, தெற்கு என்ன தெரியுமா இல்லையா? குடகு கும்பகோணம், இது கன்னியாகுமரி நம்ம தெற்கு எல்லை, வடக்கு எல்லை வேங்கடம். நூலின் பெயர் நன்னூல். யாப்பே, இதில் யாப்பு இருக்குது. யாப்பு என்றால் தொகை, வகை, விரின்னு 3 பிரிவில் இருக்கும். தொகை, வகை, விரிவு. இதை தொகைப்படுத்துறது, வகைப்படுத்துறது, விரிவு. இதில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு விரிவாங்கிறது. அப்புறம் அது நிகண்டு அல்லது நிகண்டு. நிகண்டை படித்தாதான் நீங்கள் இதனுடைய பொருளை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிகண்டில் தானே தமிழ் செய்யுளில் கொடுக்கப்பட்ட அந்த சொல்லுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் நிகண்டை படிச்சுக்கோங்க, பொருள் உங்களுக்கு எளிதில் புரியும். அதன் பிறகு நூலை படியுங்க. கேட்போர், இதை எல்லாரும் விரும்புகிறாங்க. கேட்போர்னா இந்த இலக்கணத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மன்னர் சீயகங்கன் விரும்புகிறாரு, கேட்க ஆசைப்படுறாரு. அவையில் இருக்கிற அறிஞர்கள் கேட்க ஆசைப்படுறாங்க. படிக்கிற மாணவர்களை நாமளும் கேட்க ஆசைப்படுறோம். அதனால் நாமெல்லாம் கேட்போம். நுதலிய பொருளே, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நுதலிய பொருளே, அதாவது எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி 5 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிறது 2 தான். எழுத்ததிகாரத்தில் என்னென்ன எழுத்து எப்படிலாம் உருவாகுது, அது எப்படி வருது, அதே மாதிரி சொல்லதிகாரத்தில் எப்படி உருவாகுது, இதை தான் சொல்கிறாங்க இல்லையா? பயன், இதனால் என்ன பயன்?
நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு இலக்கியம் எழுதுறதுக்கோ ஒரு மொழியை பற்றி தெளிவாக கொண்டு போகிறதுக்கோ தெளிவாக தெரிந்து கொள்வது ஒரு பயனுள்ளது. காரணம் காரணம் என்ன? எதற்காக இதை கேட்குறாரு சீயகங்கன்? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் காரணம். இலக்கணம் தெரிந்து, இப்போ இலக்கணம் தெரிந்தானு பேசுகிறேன். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார், இது இலக்கண வரைமுறை. மாவாட்ட அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா? கண்டபடி எழுத்து போயிடக்கூடாது. ஒரு ஆறு ஓடுது, ஓட விட்டால் கண்டபடி ஓடிடும். ஆனால் அணை போட்டு தடுக்கணும். அந்த தடுக்கிறது வரைமுறையை கொண்டு வர்றது, மக்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல் ஒரு இலக்கியம் இப்படித்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது தானே இலக்கணம். அந்த இலக்கணத்தை நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கணும்னு. எந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ணாங்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயகங்கனுடைய அரண்மனை தான். இப்படி சில கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியது சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொது பாயிரத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவை பார்த்து வாருங்கள். உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.